இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராஜேஷ், அதே போல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தரப்பாக ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டிருந்தாலுமே கூட அவர் விசிகவின் துணை பொதுச் செயலாளர். இது அரசியல் களத்தில் ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கிறது. அவரும் உரையாற்ற இருக்கிறாரா? அது பற்றி விவரம் என்ன? நிச்சயமாக அவர் இந்த திருமாவளவன் அவர்களும் கட்டுரை எழுதியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி அம்பேத்கரின் மீது தீவிர பற்று கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய பலரும் சேர்ந்து அவரவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த தலைப்பின் கீழ் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த கட்டுரைகளை மொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை தொகுத்து வெளியிடுவதிலே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனம், அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது. அவர் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு தலைவர் என்பதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கூட்டத்திற்கு திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்பு இருந்து வந்தது. திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க மாட்டார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த அவரே அறிவித்துவிட்ட நிலையில கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பங்கேற்கிறார் என்ற ஒரு பேசுபொருளும் தற்போது அரசியலிலே மிக முக்கியமாக உற்று கவனிக்கப்படுகிறது. அவர் அரசியல் கட்சி நபராக இதில் பங்கேற்காமல் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இந்த புத்தகத்தை உருவாக்கிய அதுல முக்கிய நபர் என்பதனாலே தொகுத்து வெளியிடக்கூடிய நிறுவனம் என்ற அடிப்படையில அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதாகவும் அவர் தரப்பில் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசப் போகின்றார், அவர் பேசும்போது அதில் அரசியல் இருக்குமா என்பதும் மிகவும் உற்று கவனிக்க வேண்டிய விஷயமாக மாறியிருக்கிறது. காரணம், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவின் மீது ஏதேனும் விமர்சனங்கள் வைத்தால் கூட அது தோழமை சுட்டுதல் என்றுதான் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் அவர் பலமாக சுட்டிக்காட்டுவதில்லை. கூட்டணி கட்சி என்பதனாலே அவர் குற்றச்சாட்டுகளை எதையுமே முன்வைப்பதில்லை, கூட்டணியோடு அனுசரணையாக சென்று விடுகின்றார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுனை பொறுத்த வரையிலே வெட்டு 1 துண்டு 2 என்பது போல மிக தீவிரமாக வெளிப்படையாக பல கருத்துக்களை பேசி வருகிறார். குறிப்பாக கூட்டணியிலே இருந்தாலும் கூட திமுக மீது பல கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார். அது தொழில் முதலீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருந்தாலும், சாம்சங் நிறுவன பிரச்சனையாக இருந்தாலும், சமீபத்தில் பெய்த மழை புயல் சம்பந்தப்பட்ட அந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்து வருகின்றார். எனவே இந்த நிகழ்ச்சியிலே அவர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை ஏதேனும் பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நடிகர் விஜயனுடைய பேச்சுக்களுக்கு இணையாக மற்றொருவருடைய பேச்சும் கவனிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேச்சாகத்தான் இருக்கும். காரணம், அவர் பல அதிரடியான கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாகவும் பேசி வரக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில், அம்பேத்கரை தலைப்பாக கொண்டு செயல்படக்கூடிய நிலையில இதில் அரசியல் சார்ந்த கருத்துக்களை அவர் பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே அரசியல் நோக்கர்கள் முழுமையாக உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கின்றது. இந்த அரங்குக்கு உள்ளே நீங்கள் பார்க்கலாம், அனைத்து இருக்கைகளும் நிரம்பி இருக்கின்றது. அமர்வதற்கு இடமில்லாமல் ஆங்காங்கே ஒரு சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். 1500 பேர் அமர்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனைத்து இருக்கைகளும் ஏறக்குறைய 4:30 அல்லது 5 மணிக்குள்ளாகவே நிரம்பிவிட்டது. தற்போது முக்கிய விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் கூட அந்த முதல் வரிசைகளிலே அமர வைக்கப்பட்டு அவர்களை சுற்றி தடுப்பு வேலிகள் போடப்பட்டிருக்கின்றது. எனவே அப்படி தடுப்பு வேலிகள் போடப்பட்டு அதற்கு பின்புறத்தில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், அந்த நிகழ்ச்சி அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிறுவனத்தின் சார்பில் வந்திருக்கக்கூடிய மற்ற விருந்தினர்கள் போன்றவர்களெல்லாம் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சி ஒரு மணியிலிருந்து 1.5 மணி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை இனி ஒவ்வொருவராக பேச தொடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், அதே போல தவேக தலைவர் விஜய் மாநாட்டிற்கு பிறகு கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி, அதே போல உரையாற்றக்கூடிய முதல் நிகழ்ச்சி. இந்த நிலையில அவர் உரையாற்றின் மீதும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கும் நிலையில அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவார்னு ஏதாவது தகவல் இருக்கா? நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அவர் அம்பேத்கரை பற்றியும் அம்பேத்கரினுடைய அந்த கொள்கைகளை பற்றியும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அவர் அரசியல் சார்ந்து எந்த கருத்துக்களையும் பேச மாட்டார் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். காரணம், திருமாவளவன் அவர்கள் கூட அந்த அறிக்கையிலே கூட குறிப்பிட்டிருந்தார், அவர் அரசியல் ஏதாவது பேசினால் எப்படி நான் கலந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியதாகவும், அப்போது இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிறுவனத்தின் சார்பில் அவர் இந்த இடத்தில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் எதையும் அவர் பேச மாட்டார்,
என்று தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நாம் இந்த தரப்பில் விசாரித்த போதும் கூட அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படையாக இந்த மேடையிலே அவர் பேச மாட்டார் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். காரணம், இது அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி என்பதோடு மட்டுமில்லாமல் இது ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் கூட இதில் கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கட்டுரைகளும் இடம்பெறுகிறது. அந்த கட்டுரைகளை எழுதிய நபர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுடைய தலைவரின் பேச்சு அமையாது என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இது அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சி சம்பந்தப்பட்ட கொள்கைகளையும் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளை தாக்கி பேசக்கூடிய விஷயங்களையும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில தலைவர்களை பற்றியும் அதே போல இந்த நூலினுடைய நோக்கம் பற்றியுமே பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே விஜய் இதில் அதிக நேரம் பேசுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. குறைவான நேரத்தில் அம்பேத்கரினுடைய அரும்பாடு பற்றியும் அவர் இந்த நாட்டிற்காக செய்த தியாகங்கள் பற்றியும் சட்ட மேதையாக அவர் உருவான விஷயங்கள் குறித்தும் அவர் அறிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், இப்ப நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட காட்சிகளை பார்த்தோம் சற்று நேரத்திற்கு முன்பாக. தற்போது என்ன நடைபெறுகிறது, அது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக தற்போது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே வரவேற்புரை தற்போது நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வரவேற்புரையை பொறுத்தவரையிலே அந்த நூலை வெளியிடக்கூடிய அந்த பதிப்பகத்தின் சார்பிலிருந்து தற்போது வரவேற்புரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில யார் யார் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பவர்களுடைய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அவர்களை வரவேற்கக்கூடிய வகையிலே தற்போது இந்த வரவேற்புரையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்துதான் விருந்தினர்கள் ஒவ்வொருவராக மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. தற்போதைய சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் முதல் வரிசையில அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அங்கே சென்று அவர்களுக்கு வணக்கம் கொடுத்து அதன் பிறகுதான் தன்னுடைய இருக்கைக்கு வந்து அமர்ந்திருக்கின்றார். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில தற்போது வரவேற்புரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்கையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அதே போல விஜய் அவர்களை கண்டதும் அங்கு இருந்த நிர்வாகிகளும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே மாநாட்டில் பார்த்தாலும் அதே போல செயற்குழு கூட்டத்தில் பார்த்தாலும் தொடர்ந்து தங்களுடைய தலைவர் தங்களுடைய ஆதர்ச நாயகன் என்ற அடிப்படையிலே அவரை பார்த்து எப்போதும் எப்படி உற்சாகமாக ஒருத்த குரல் எழுப்புவார்களோ அதே போலத்தான் இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அவரை கண்டதும் ஆர்ப்பரித்து சப்தங்களை எழுப்பி கொண்டாடி தீர்த்தார்கள். அதனை தொடர்ந்துதான் தற்போது தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதனை தொடர்ந்து வரவேற்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அந்த வரவேற்பு உரையாற்றக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த வரவேற்பு சுருக்கமாக முடிக்கப்பட்டு அதன் பிறகு சிறப்பு அழைப்பாளர்கள் மேலே அழைக்கப்படுவார்கள் என அந்த நிகழ்ச்சிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜேஷ், தொடர்ந்து இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த நிகழ்வில் செய்யப்பட்டிருக்கு? இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே பல்வேறு கட்சிகளில் இருந்தும் பல்வேறு எழுத்தாளர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தெல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். காரணம், அவர்களும் இந்த புத்தகத்தை உருவாக்கக்கூடிய அந்த கடிதத்தினை எழுதியிருக்கின்றார்கள், அந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அம்பேத்கருடைய பெயரனும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியினுடைய அந்த ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் சார்பில் அழைக்கப்பட்ட முக்கிய அழைப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நூலினுடைய உருவாக்க உரையாக ஆதவ் அர்ஜுன் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே சந்துரு அவரும் பங்கேற்றிருக்கின்றார். அதே போல சமூக செயல்பாட்டாளரும் அம்பேத்கரனுடைய பேரனுமான ஆனந்த் டெல்டும் டேவும் இதிலே பங்கேற்றிருக்கின்றார். எனவே இவர்கள் மூவரும் மிக முக்கியமான விருந்தினர்களாக பார்க்கப்படுகின்றது. இதில் மொத்தமே நாம் பார்க்கும்போது நான்கு பேர் மட்டும்தான், 5 பேர் மொத்தமாக பேசுவார்கள். நன்றியுரையோடு சேர்த்து 5 பேர் மட்டுமே பேசுவார்கள். நிகழ்ச்சி 1 மணி நேரத்தில் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவதாக வரவேற்புரை சீனிவாசன் பேசுவார் என்றும் அதனைத் தொடர்ந்து நூலினுடைய உருவாக்க உரை என்ற அடிப்படையிலே இந்த நூல் உருவாக்குவதற்கு எது
காரணமாக இருந்தது, எதனை மையமாக கொண்டு இந்த நூல் உருவாக்கப்பட்டது, இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகளுடைய நோக்கம் என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த உருவாக்க உரை குறித்து ஆதவ் அர்ஜுன் பேசுவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுவார் என்ற அடிப்படையிலே சந்துரு அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஆனந்த் டெல்டும்டேவும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் பேசுவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கக்கூடிய நிலையில அவரும் பேச இருக்கின்றார். நன்றியுரையாக அந்த நிகழ்ச்சி அந்த நிறுவனத்தினுடைய பதிப்பகத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் பேசுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.